பிடிடிஆர்பி எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ வந்து நம்ம இந்த கேஸ் 400 பேருடைய கேஸு இந்த தேர்வு முடிவுகள் அதை பற்றி வந்து நல்ல தெளிவான நியூஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, 400 பேர் வந்து 2013 முடித்தவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த ஜிஓ 149 ஜிஓ முன்னாடி நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்தோம். எங்களுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் வந்து போஸ்டிங்ஸ் வந்து போடணும், சர்டிஃபிகேட் முடித்ததுனால சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்ததுனால எங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 400 பேருக்கு மட்டும் ஏன் வந்து அப்படின்னா, அந்த 400 பேர் மட்டும்தான் நீதிமன்றம் வந்து போயிருக்காங்க. எங்களுக்கு நீதி வேணும்னு நாங்கள் வந்து கேட்குறோம். அதனால் எங்களுக்கு தேவையான நீதியை நீதிமன்றம் வந்து வழங்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ அந்த 400 பேருக்கான விசாரணை, அந்த கேஸ் விசாரணை வந்து தீர்ப்பு விசாரணையெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலை ஸ்டேஜில் வந்து அந்த வழக்கு வந்து இருக்குது. அதை அந்த வழக்கு தான் வந்து ஒரு 2 நாளாக பரபரப்பாக வந்து இருந்தது. அந்த வழக்கை பற்றி நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, அந்த விசாரணை எப்படின்னா இருக்கட்டும், அவங்களுக்கு நீதிமன்றம் என்ன நீதி வந்து வழங்குதோ அது நம்மளை பற்றி வந்து எதுவும் கவலை கிடையாது. நம்ம வந்து இப்போ தேர்வு எழுதிட்டு நம்ம ரிசல்ட்டுக்காக வந்து நம்ம காத்துன்னு இருக்கோம். அந்த தேர்வு நம்ம 400 பேருடைய வழக்குக்குள்ளே நம்ம வந்து போக தேவையில்லை. அவங்களுக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னா அதை பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அதே அந்த 400 பேர் வழக்கோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 வழக்கு கூட வந்து வந்தது அப்படின்னாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்வு எழுதியிருக்கோம்ல, அதில் நம்ம டெட்டு மார்க் எடுத்ததில் வெயிட்டேஜ் மார்க் வந்து கொடுக்கணும். டெட்டு மார்க்குக்கும் வெயிட்டேஜ் வந்து போட்டு அந்த வெயிட்டேஜ் மார்க்கை வந்து நம்ம தேர்வு இப்போ ரிட்டன் எக்ஸாம் எழுதணும்ல, போட்டித் தேர்வு, அந்த போட்டித் தேர்வோடு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து தொடுத்துருக்காங்க. அந்த வழக்குலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து தள்ளி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், எடுபடலை. அதுக்கு அடுத்து இன்னொரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிஜி ஏற்கனவே பிடியாக வந்து இருந்து பிஜியாக வந்து போனவங்க திரும்பவும் அந்த பிடி சீனியாரிட்டியில் ஹெச்எம் ப்ரொமோஷன், பிடி ஹெச்எம் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காங்க. அந்த வழக்கம் வந்து தள்ளுபடி வந்து பண்ணிட்டாங்க. அந்த வழக்கு வந்து ஏற்கனவே சர்வீஸ் இருக்கவங்களுடைய வழக்கு அது நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இப்போ இந்த 3 வழக்கு தான் வந்து இதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி வந்து வந்தது. அதான் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருந்தது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நம்ம எழுதிட்டோம். நம்மளுக்கு அந்த ராமேஸ்வரன் முருகன் சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்மளுக்கு வந்து ஆதரவாக இருக்கார். அதுக்கப்புறம் அறிவொளி சார் 2 பேர் தான் நம்மளுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க. நம்ம தேர்வு எழுதுனது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம தேர்வு முடிவு வெளியிடுவாங்க. அதில் எந்த விதமான டவுட்ஸும் வந்து கிடையாது. நம்மளுக்கு தேர்வு முடிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஓ படி நம்ம ஏற்கனவே வந்து சொன்னேன், அந்த ஜிஓ படி வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் இறுதியில் கண்டிப்பாக வந்து அந்த தேர்வு முடிவு வந்து வெளியிடுவாங்க. ஜூன் மாதம் கண்டிப்பாக அந்த இதை பற்றி பார்த்தோன்னா அது பிரகாரம் அந்த ஜிஓ பிரகாரம் வந்து நம்மளுக்கு ஜூன் மாதம் கண்டிப்பாக போஸ்டிங் வந்து கண்டிப்பாக வந்து போடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மே மாதம் இறுதியில் நம்மளுடைய முடிவு கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான டவுட்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலே ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைன்னா, ராமேஸ்வரன் முருகன் சாரை வந்து டைரெக்டாக தினமே வந்து 3:30க்கு மேலே வந்து அவர் விசிட்டர்ஸ் ஹவர்ஸில் அவரை வந்து மீட் பண்ணலாம். நம்மளுக்கு எதனா கிளாரிஃபிகேஷன் வந்து தேவைன்னா நம்ம அவராண்டே டவுட்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து போயிட்டு பேசினவங்க வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து சந்திக்கிறது எளிமை தான். 3:30 மணிக்கு மேலே வந்து அவரை தலைமைச் செயலகத்தில் வந்து இருக்கிற இதில் அவர் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் டைரெக்டாக வந்து மீட் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து மீட் பண்ணி நம்ம பேசினோமா, நம்மளுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா, அதில் எந்த டவுட்ஸும் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவங்க தெளிவாக வந்து இருக்காங்க. நம்ம தேர்வு எழுதிட்டோம், நம்மளுக்கு வந்து முடிவு பப்ளிஷ் வந்து பண்ணி ஜூன் மாதம் அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்றதுல தெளிவாக வந்து இருக்காங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம அதெல்லாம் வந்து எதுவும் முயற்சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு கோரிக்கை வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த அதாவது போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுவும் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோமோ எடுக்கலாம். ரெண்டாவது நம்ம தேர்வர்கள் மத்தியில் இன்னொன்று என்ன வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தேர்வு முடிவு எப்போனா வெளியிடுங்க, போஸ்டிங் எப்போனா வந்து போடுங்க. முதல்ல எங்களுக்கு மார்க்ஸ் எங்களுக்கு வந்து போட்டுருங்க, ஃபைனல் கீ வந்து போடுங்க அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு தான் வந்து தேர்வுகள் வந்து இருக்காங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சகோதர சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகளில் வந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு தெளிவாக வந்து ஒரு தனியார் பள்ளியில் வந்து வேலை செய்கிற ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தனிப்பிரிவு அதாவது 1100 அப்படின்ற எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு அவங்க வந்து பேசியிருக்காங்க. அந்த பதிவில் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்திங்கன்னா, நான் தனியார் பள்ளியில் வேலை செய்கிறேன்,
எனக்கு வந்து வருமானம் அப்படின்றது வந்து எதுவும் கிடையாது. நான் வந்து ஆசிரியர் வேலை தொழில் வந்து செஞ்சு தான் நான் வந்து பிழைக்கணும். அப்போ நம்ம வந்து ஆசிரியராக இருக்குன்னா, பெரும்பாலான தனியார் பள்ளிகள் என்ன பண்ணாங்க, சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட்டே குடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த தேர்வு வந்து எழுதியிருக்கேன். எனக்கு போஸ்டிங் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எப்போ நீங்கள் போஸ்டிங் போடுறோன்ற ஒரு தெளிவு இல்லாததுனால, நான் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ண முடியல. இப்போ மே மாதமே வந்து அவங்க ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜூன் மாதம் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அந்த மே மாதம், ஜூன் மாதம் நான் வந்து போஸ்டிங் வரும் அப்படின்னா, நான் எப்படி போய் ஜாயின் பண்ணுறது? எனக்கு அவ்வளோ வந்து கஷ்டம் இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து இந்த தேர்வு முடிவு விரைவில் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கஷ்டம் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. இப்போ எல்லாருக்கும் நம்ம வந்து வேலையை விட்டு வந்து நிறைய பேர் வந்து படிச்சிருக்கோம் தேர்வுக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த தேர்வு மட்டும்தான் அப்படின்னு வந்து நம்ம வந்து இருக்கிறோம். வேறு வேலைக்கு வந்து நம்ம எதுவும் தனியார் பள்ளிக்கெலாம் வந்து போய் சேர்ந்து அவஸ்தைப்பட வேணாம் அப்படின்னு வந்து ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் வேலையை வந்து செஞ்சு ரிசைன் பண்ணிவிட்டு உட்காந்து வந்து படிச்சிருக்காங்க. திரும்ப வந்து எங்கே வந்து போய் சேருது, இப்போ ஒரு தெளிவில்லாமல் போய் எப்படி வந்து நம்ம சேருது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால தான் இந்த தேர்வு ரிசல்ட் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே வந்து இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு வந்து நம்மளுக்கு இந்த கண்டிப்பாக மே மாதம் லாஸ்ட் வீக்கு கண்டிப்பாக வந்து ஜூனில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுருவாங்க. ஏன்னா இந்த ஜிஓ பிரகாரம் வந்து டிஆர்பி வந்து செயல்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு அதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காது. அது தனி. அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு தனி. அதை பற்றி வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு வந்து அதாவது இந்த போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க ஒரு தெளிவான மனநிலைமையில் வந்து இருங்க. எதை பற்றியும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அந்த 2222 போஸ்டிங்க்கு நீங்கள் எழுதுனது மார்க்ஸ்க்கு அந்த ரிசல்ட்டுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்புகள் வந்து ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறத ரொம்ப வந்து எதிர்பார்க்காதீங்க. ரொம்பலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 1000 2000க்குள்ளே 1000 to 2000க்குள்ளே தான் கண்டிப்பாக போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அந்த பிலோ மார்க்ஸ் வந்து இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த கட்ட முயற்சிக்கு வந்து கண்டிப்பாக வந்து போங்க. கண்டிப்பாக வந்து பிஜி கால்ஃபர் வந்து உண்டு. பிஜி கால்ஃபருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது பண்ணுங்கள். டிஓ எக்ஸாம் இருக்குது. போஸ்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஓ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஆட்சியில் கண்டிப்பாக இன்னொரு பிடி டிஆர்பி கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த பிடி டிஆர்பிக்கு வந்து தயாராகிறீங்கன்னா அதுக்கு தயாராகுங்க. மற்றபடி வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரிலாக்ஸாக வந்து இருங்க. நம்மளுக்கு அந்த படபடப்புலாம் வந்து எதுவும் வந்து தேவை கிடையாது. நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். இந்த மந்தில் ஃபுல்லாக வந்து இந்த முடிய போகுது. 3-4 நாளில் வந்து வருமானது தெரியல. ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்வு முடிவுல எப்போ வேணாலும் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கெஸ் வந்து பார்த்திங்கன்னா, மே மாதம் லாஸ்ட் வீக்கில் தான் வந்து வரும். ஜூன் மந்தில் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. மற்ற தகவல் ஏதாவது வந்து புதுசாக வந்து எனக்கு ஏதாவது உண்மையாக நம்பிக்கையான தகவல் வந்து நம்மளுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட்ஸ் வந்து பண்ணுறேன். நன்றி.